பெண்கள் மாதவிடாவில் கூட இவங்களை வந்து வணங்கலாமுங்கய்யா. இதுக்கு தீட்டு இல்லாத நம்மளுக்கு இப்போ ஒரு கோயிலுக்கு தீட்டு இல்லைன்னா கோயிலுக்கு போக மாட்டோம், வீட்டில் படுத்துருப்போம், உடம்பு முடியாமல் இருப்போம். அப்போ வந்து நம்மளை யாராவது டாக்டர் பார்க்கணும்ல, பார்த்தா தான் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. நம்ம தீட்டுன்னு பார்க்காம இருந்தால் வராமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இங்கே வாராகிய மருத்துவச்சிதேன். அப்படி ஒரு நேரத்தில் கூட நம்ம தலைமாட்டில் உட்காருவான். குழந்த பிறந்தா தீட்டுன்னு சொல்லுவாங்க. 30 நாள் என்ன சொல்ல, வாராகி எனக்கு குழந்தை கொடு குழந்தை கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த அன்னைக்கு அம்மா குழந்தை கொடுத்தானே சாமி பார்க்க போகணும்ல, நம்மளும் சாமி பார்க்க வருவான். அந்த 30 நாளைக்கு குழந்தைய தெய்வம் ஒன்றுன்னா நம்ம குழந்தையா வச்சுருக்கும் போதே இந்த வாராகி நம்மக்கிட்ட வந்துடுவாங்களாம். ஓ, நம்ம குழந்தையா பிறந்திருக்கோம், நம்ம வச்சு விளாட போகிறா அப்படின்னு. நம்மளே 10 மாதம் தீட்டாக இருந்தால்தே குழந்தையா வருவோம். நம்மளே தீட்டு இல்லாமல் இருந்தால் அவங்ககிட்ட பேச முடியுமா? அது மாதிரி இந்த வாராகி வந்து பெண்களுக்கு அதிபதினு சொல்கிறத காட்டியும் பெண்களில் ஒருத்தி இவன். எல்லா பெண்கள் ரூபத்தில் இருப்பாள். 6 வயசு 1 வயசு குழந்தை வந்து 90 வயசு கிழவி வரைக்கும் இவன் பெண்கள் தான். அந்த மாதிரி இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பாசமுள்ள வாராகி. இவளை வேண்டதெல்லாம் வயதானவங்க ரொம்ப பேர் வந்து வணங்குவாங்க. ஐயா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், என் பிள்ளை குட்டி பார்க்க மாட்டேன்றாங்க, வைக்க மாட்டேன்றாங்கய்யா, யாரும் யாரை பற்றியும் கவலைப்படாது, லகுவாரி இருக்கா, அவதே உன் பெத்த தாய், அவதே உன் தந்தை, அவளை போய் வணங்கு அப்படின்வான்.